அன்றைக்கி என்னன்னா ஊடகங்கள் பூராமே இந்த 3%காரருக்கு மத்தியில் இருந்தது. இவங்களுக்கு விளம்பரமே கொடுக்க மாட்டாங்க. அண்ணா பேசுவார். அண்ணா பேசுறதுக்கு தான் லட்சக்கணக்கில் கூட்டம் வந்து வெயிட் பண்ணும். செய்தி எப்படி வரும் தெரியுங்களா? இந்த கூட்டத்தில் கோவிந்தசாமி, பழனிசாமி, முருகானந்தம், வேலுச்சாமி ஆகியோருடன் அண்ணாதுரை என்பவரும் பேசிக்கலாம். பெரியாரை பற்றி மறந்து கூட அவங்க ஒரு வார்த்தை எழுத மாட்டாங்க. அதுலேயும் ஒரு வார பத்திரிகை இன்னும் வருது. அது பெரியாரை கேவலப்படுத்தி என்னென்ன கட்டுரை எழுத முடியுமோ அப்படிலாம் எழுதும். இன்றைக்கும் வருது அந்த பத்திரிகை. நான் பிராமணர் அல்லாதவர்களால் நடத்தப்படுகிற பத்திரிகை. பொண்ணுக்கு வேங்கி, ஆழ்வார்க்கடியான், இப்படியெல்லாம் போட்டு பெரியாரை கேவலப்படுத்தி எழுதுவாங்க. அவங்க வச்சது தான் சட்டம். இவங்க வந்து அந்த காங்கிரஸ் தலைவர்களுக்கு உண்மையை சொல்லவே இல்லை. மக்கள் மனசில் ஏற்பட்ட மாற்றத்தை அவங்க கொண்டு வரவே இல்லை. அண்ணாதுரை ஆல்சோ ஸ்போக். வீட்டில் உட்காந்துட்டு பேப்பர் படிக்கிறவங்க வந்து அண்ணாதுரை கூட்டத்துக்கு அண்ணாதுரைங்கிற ஒரு ஆள் இருக்காருங்கிறது தான் தெரிய முடியும். அண்ணாதுரை வந்து ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்கியிருக்காருங்கிற உண்மையை அவங்க சொல்லவே இல்லை, மறைச்சு விட்டாங்க.